எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வர்றாரு. வந்து பாலெல்லாம் எடுத்து காசுறாரு. காசும்போது அப்படியே பால் பொங்கி கீழ கொட்டுது. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு சூடா அப்படியே எடுத்து ஊத்துறாரு. அதுக்குள்ள ராஜி வராங்க. வந்து பார்க்குறாங்க. "மாமா என்ன மாமா பண்ணிட்டுருக்கீங்க? நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? நான் டீ போடுறேன். கொஞ்சம் தள்ளி போங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே போடுறேன்" அப்படின்னு டீ எல்லாம் போடுறாரு. போட்டு குடுக்குறாரு. அங்கருந்து அப்படியே எடுத்துட்டு போறாரு. பழனி வெளிய வராரு. "இந்தா பழனி காஃபி" அப்படின்னு குடுக்குறாரு. "என்ன நீங்க குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு. "இல்ல பரவால்ல இன்னைக்கு நான் தான் போட்டேன். நீ குடி" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நான் பல்லு கூட வெளக்கல. சரி பரவால்ல இந்தா" அப்படின்னு பாண்டியன் குடுக்குறாரு. அப்படியே பழனி அந்த டீய வாங்கிக்கிறாரு. அப்படியே உள்ள போறாரு. பார்த்தா சரவணன் படுத்துட்டுருக்காரு. இன்னொரு டம்ளர்ல அப்படியே டீய வைக்கிறாரு. சரவணன் அப்படியே பார்க்குறாரு. "சரவணா நீ எழுந்துரு" அப்படின்னு சொல்றாரு. சரவணன் எழுந்துக்கிறாரு. "அப்பா நீங்க ஏன்ப்பா காஃபிலாம் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு, நீ வந்து இன்னைக்கு கடைக்கு வர வேண்டாம். நான் மட்டும் போறேன். சரியா?" அப்படின்னு சொல்றாரு. "ஏன்பா நீங்க மட்டும் எப்படி தனியா சமாளிப்பீங்க? நான் வரேன்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நீ போலீஸ் ஸ்டேஷன் போணும். உனக்கு வேலை இருக்கு. நீ வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். என்னால தனியா முடியும். சரியா? காஃபிய குடிச்சிட்டு நீ வேலைய பாரு. நான் போறேன்" அப்படின்னு அங்கருந்து அப்படியே போறாரு. போயிட்டு ரெடி ஆயிட்டு அங்கருந்து அப்படியே ஸ்கூட்டி எடுக்குறாரு. பைக் எடுக்குறாரு. அங்கருந்து பார்க்குறாரு. முத்துவேல், சக்திவேல் 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்தோனே அந்த சாவி போடவே முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே போடுறாரு சாவி. போட்டுட்டு ஏதோ ஒரு யோசனையில அப்படியே வண்டி எடுத்துட்டே போறாரு. இத அப்படியே பார்க்குறாரு. முத்துவேல் பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே உள்ள போறாரு. போனோனே, "என்னப்பா வெளிய என்ன பார்த்துட்டுருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா, பாண்டியன் இருக்கார்ல, அவரு வந்து வண்டிக்கு சாவி போடவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாரி போறாரு." "ஆமாப்பா, பின்ன அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? வேற என்ன பண்ண முடியும்? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப 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 கஷ்டத்துல இருக்கும்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "சரி விடுப்பா, அதெல்லாம் சரியாயிடும். சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்படியே வராங்க. பார்த்தோனே கோமதி நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது எழுந்து வராங்க. "எங்க அப்பா எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்பாவா? அவரு காலையிலேயே வேலைக்கு போயிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது போயிட்டாரா? வேலைக்கா? தனியாவா? ஏன் சரவணன் போலையா?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "இல்லம்மா, அப்பா காலைல காஃபி போட்டு குடுத்தாரு. குடுத்துட்டு, நீ கடைக்கு வர வேண்டாம். நீ போலீஸ் ஸ்டேஷன் போ. அங்க வேலை இருக்குன்னு சொன்னாரு. அதனால அவர் தனியாவே கடைக்கு போயிட்டாரும்மா" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "ஓ! அப்படியா? ஆமா, அவரு எதுக்கு காஃபி போட்டாரு?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "இல்ல அத்த நான் சொன்னேன். மாமா நீங்க காஃபி போடாதீங்க. நான் பண்றேன்னு சொல்லிட்டு." "இல்ல பரவாயில்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நான் போடுறேன்னு அவரே தான் போட்டாரு. அது மட்டும் இல்ல, நீங்க தூக்கத்துல அப்படியே உளறுனீங்க. எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "அவர் தான் கூட இருந்து பயப்படாதன்னு சொன்னாரு தெரியுமா?" அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ராஜி சொல்றாங்க. "ஐயய்யோ! அப்படியா? அவருக்கு ஒரு டிஃபன் எதுவுமே நான் பண்ணி குடுக்கலையே! நல்லா தூங்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அம்மா நீ தூங்கிட்ட பரவால்ல. ரெஸ்ட் எடுத்தியா? விடு. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இனிமே போய் நீ பொறுமையா எல்லாமே பண்ணும்மா" அப்படின்னு சொல்றாரு சரவணன். "என்னடா பண்ண சொல்ற? மனசே சரியில்ல. என்னத்த தான் பண்றது நான்?" அப்படின்னு ஒரு மாரி டென்ஷனாவே இருக்காங்க. "சரி விடும்மா. நீ நடந்தத யோசிச்சுட்டு இருக்காத. சரியா?" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அதே மாதிரி சரவணன் போறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க தங்கமயில், பாக்கியா 2 பேருமே வராங்க. வந்த உடனே அப்படியே "மாமா" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. அப்படியே சரவணன் முறைக்கிறாரு. கோவமா வருது. அப்ப போலீஸ் எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டே இருக்காங்க. அது எல்லாமே எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி தங்கமயில் கிட்ட, பாக்கியா கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. கேட்டுட்டு எழுதிக்கிறாங்க. "இங்க பாருங்க, நாங்க எப்பலாம் கூப்பிடுறோமோ, அப்பலாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க நாங்க வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வராரு. "மாமா, மாமா நில்லுங்க மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும் மாமா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமா" அப்படின்னு தங்கமயில் அப்படியே அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "ஏய் ச்சீ! என்ன மாமான்னு கூப்பிடாத. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாரு யாருக்கு மாமா? மாமா நான் நெனச்சேன். என் குடும்பத்தையே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டல்ல. எங்க அம்மாவ ஜெயிலுக்கு போக வச்சுட்டல்ல. அவங்க ஒரு நாள் இருந்தா கூட அதோட வலி, வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ பொண்டாட்டி என் கூட இத்தன நாள் வாழ்ந்திருக்கல்ல. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. எதுக்கு இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்ட? உனக்கு நான் டிவோர்ஸ் தரேனா? உனக்கு உன் கூட வாழ எனக்கு புடிக்கல. நீ எப்படி என் கூட என்ன கட்டாயப்படுத்தி என் கூட என்ன வாழ முடியும்? முடியாது. புரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாரு. "இங்க பாருடி, இனி இந்த ஜென்மத்தில நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாது. என் வீட்டுக்கு வரலாம், கூட வாழலாம் அப்படிலாம் கனவு கண்டுகிட்டு இருக்காத. சரியா?" அப்படின்னு அப்படியே கோவமா கத்துறாரு. "மாமா அப்படி பேசாதீங்க மாமா. நீங்க தான் மாமா எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்றாங்க. "ச்சீ! வாய மூடு. பேசாத நீ" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே சரவணன் கோவமா வராரு. "அம்மா பாரும்மா, மாமா எப்படி பேசிட்டு போறாரு பாரும்மா" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "ஏய்! நீ ஏன்டி போய் பேசுற? அமைதியா இரு. இந்த கேஸ் முடியறதுக்குள்ள கண்டிப்பா உன்ன உன் புருஷனோட சேர்த்து வச்சுடுறேன். நம்புடி, அம்மாவ நம்புடி" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீ அப்படிதான் சொல்ற. ஆனா மாமா அந்த வீட்டு பக்கமே வராதன்னு சொல்றாரு. அப்ப நீ பொய் தானே சொல்ற" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய்! நான் பொய்யெல்லாம் சொல்லலடி. நான் உண்மைய தாண்டி சொல்றேன். கண்டிப்பா நான் சேர்த்து வச்சுடுறேன். இங்க பாரு தங்கமயிலு, கண்டிப்பா நான் உன்ன சேர்த்து வைக்கிறேன். நீ சும்மா வந்து அதையே நினச்சிட்டு இருக்காத. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே அங்க இருக்காங்க. ரொம்ப கதிர் ஃபீல் பண்றாரு. "சரி, நான் அப்பா தனியா இருப்பாரு. நான் கடைக்கு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க.
சரிடா நீ போடா அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கதிர் கடைக்கு போகிறாரு. நாங்கள் பாண்டியன் உட்காந்துட்ருக்காரு. எல்லாரும் மளிகை சாமான் வாங்க வராங்க. வரவங்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க. ஆமாம் என்ன உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க, உங்கள் மருமக எல்லாரையும் மாட்டி விட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. பாண்டியன் பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. அங்கே வந்து கதிர் வராரு. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அப்படியே கோவமாக கத்துறாரு. ஆமாம் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா இது, கடைக்கு வரவங்கிட்ட இப்படி மூஞ்ச காட்டுற, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பிரச்சனை நடந்தால் எல்லாருமே கேள்வி கேட்க தான் செய்வாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீ எதுக்காக அவங்கள திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை நடக்கும், எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா, வரவங்களாம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்காங்க பார்த்து தானே பார்க்க அப்படின்னு அப்படி கோவப்படுறாரு. இங்கே பாடுறா கதிர், நமக்கு வந்தது பெரிய பிரச்சனை. 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதை விட்டுட்டு நாமளும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தாங்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி வரவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ எதுவுமே பேச வேணாம், அமைதியாக இரு, நீ வேலையை பாரு, அங்கே ஒரு டெலிவரி இருக்குது, நீ போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன இது எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே மீனா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கதிர் வராரு. என்ன மீனா அதையே நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சரி நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன், நான் காலையிலையும் போவேன் ஈவினிங்கும் போவேன், நான் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன், அப்போ தான் அத்தை மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா போடி, இதில் என்னடி இருக்குது, நீ போ, நீ அங்கேயே கூட போய் இருக்கட்டுனா 2-3 நாள் இருந்துட்டு கூட வாங்கி வர வேண்டாம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாடி நான் தான் பேசுகிறேன், வேற யார் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை குவார்ட்டர்ஸ்க்கே இருக்கணும்னு நினைப்பீங்க, இப்போ ஏதோ வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் போகணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க நான் அப்போ போகிறேன், சரிங்களா நீங்களும் அங்கேயே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிடி நானும் வரேன், 2-3 நாள் நாம் அங்கே இருக்கலாம், எல்லார் மனசும் ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. வா மீனா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அத்தை இப்போ பரவாயில்லையா, ஓகேவா, மாமா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவரு வேலைக்கு போயிருக்காரு, கடைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மாமா கடைக்கு போயிருக்காரா, சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை நடந்ததே நினச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி மீனா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், நடந்தது என்ன சாதாரண விஷயமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, காலைல அவரே எழுந்து காஃபி போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு பாவம் கடைக்கு, அங்கே என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ தெரியல, எல்லாரும் வருவாங்க, அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல, பாவம் அவர் மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அத்தை கடைக்கெல்லாம் போய் தான் ஆகணும், அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைனா கேள்வி கேட்குறவங்க அவங்க வாயில் நம்ம மூட முடியாது, அவங்க கேட்டால் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை நினச்சா, நானாச்சும் வீட்டில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அவர் கடைக்கு போகிறாரு, 4 பேர் வர இடம், எவ்வளோ பேர் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி விடுங்க நான் போகும்போது அப்படியே கடைக்கே போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் போகிறாங்க. போனோடனே அங்கே கடையாண்ட நிற்கிறாங்க. என்னப்பா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். இல்லைம்மா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஒன்றும் இல்லை, இங்கே வரவங்களாம் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக பேசுகிறாங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க வராங்க போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. சரி பார்த்து போப்பா, ஆட்டோ ஏதாவது வேணுமா, பரவாயில்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி எப்பவும் போல் குழம்பு வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கூட வந்துட்டு அரசியும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணும்போது ராஜும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த குழம்பு எல்லாமே அப்படியே கொதிக்குது. அத்தை அங்கே பாருங்கள் குழம்பு ஒரு அதிகமாக கொதிக்கிற மாதிரி இருக்குது, கீழெல்லாம் ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் சிம்மில் வைக்கிறேன் அப்படின்னு கோமதி குழம்பை சிம்மில் வைக்கிறாங்க. என்ன அத்தை நடந்தது நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆமாம் ராஜி, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த பொண்ணு இங்கே சமையல் ரூமுக்கு வரும், எல்லா வேலையும் தான் செய்யும், குழம்பெல்லாம் நல்லா தான் வைக்கும், எல்லாமே நல்லா தான் பண்ணோம், ஆனால் நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் வேணான்னு தூக்கி எறிஞ்சிருச்சு பற்றியா. சரி நாம் கூட அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சுன்றதுக்காக தண்டனை கொடுத்தோம், சேர்ந்து வாழ மாட்டான்னு வெளியே அனுப்பிட்டோம், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போகணுன்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கு. ஆமாம் கொடுமைப்படுத்துனதுலாம் உண்மைன்னு வாய் கூசாமல் பொய் சொல்லியிருக்கு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோமதி சொல்கிறாங்க. அத்தை ஒருத்தவங்க வேணும்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஒருத்தவங்க நம்ம வேணான்னா ஒரு நிமிஷத்தில் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம்,
அப்படி தான் தங்கமயில அவங்க நினச்சிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. சும்மா அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. விடுங்க அத்தை, நீங்கள் ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? இப்போது ஒரு ஒரு கெட்ட விஷயம்னா அதை நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட எனர்ஜி எல்லாமே போயிடும். நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் விட்டுடுங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது வேலை பாருங்கள், சமைங்க. இல்லை உங்களுக்கு மைண்டு எதில் போதோ அந்த வேலையை பாருங்கள். அப்படியே அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ராஜி எந்த வேலை செஞ்சாலும் அதே விஷயம் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அத்தை ஓடும், நாம தான் அத்தை அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இங்கே பாரு, கண்டிப்பாக அம்மா ஒன்றை அவங்களோட சேர்த்து வச்சிருவேன், சரியா? நீ கவலைப்படாத, உன் புருஷன் உனக்கு தான்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா, என்னால் தாங்கிக்கவே முடியல, மாமா என்னை வேணான்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு தங்கமயில் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஏய் அழாதடி, இந்த கேஸ் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவேன், நீ கவலையே படாதடி அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரி பாக்கியா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆமாம், அவங்கக்கிட்ட எதுக்கு நகையெல்லாம் கேட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஆமாய்யா, இப்போ என்ன தெரியுமா நடந்தது? இப்போ நான் லாயருக்கு எப்படி பணம் கொடுத்தேன்னு நினச்சேன். ஏன் நீ சம்பாரிச்சு தரியா? நீ சம்பாரிச்சா கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சிருக்க. எதுக்கும் உதவாத உதவாக்கார உன் கூட தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். இப்போ எப்படி தெரியுமா பணம் கொடுத்தேன்? என் கழுத்தில் இருக்கிற தாலி அதை அடமானம் போட்டு நான் லாயருக்கு பணம் கட்டியிருக்கேன். இதுக்கும் மேலே பணம் கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னோடய உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்போது அந்த நகையை நம்ம கேட்டிருக்கோம்ல, அந்த நகை வந்துச்சுன்னா அதை அடமானம் போட்டு நம்ம இனிமேல் அந்த கேஸை நடத்தலாம். கேஸை நடத்தினா மட்டும்தான் தங்கமயில வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரி பாக்கியா, நீ போட்ட பிளான் எல்லாமே ஓகே தான், ஆனால் அதுக்கெல்லாம் தங்க நகை இல்லையே அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? 80 பவுனில் 8 பவுன் தங்க நகை இருக்குது, தெரியும்ல? அது போதும். இப்போலாம் தங்க விலை ஏறி போச்சுங்க. 1 பவுன் 1 லட்சத்துக்கு மேலே போகுது. 8 பவுன் 8 லட்சம். அது இருந்தால் கூட இந்த கேஸை ஒரு வழியாக நான் நடத்தி முடிச்சிடுவேன். அது மட்டும் இல்லை, அந்த நகை அங்கே இருக்கிறது நமக்கு அவ்வளோவா நல்லது இல்லை. அந்த நகையை நம்ம வாங்கிட்டோம்னா தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது பாக்கியா, பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருயா, இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காது, ஒழுங்காக ஏதாவது வேலைக்கு போகிறத வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க. சுடரும் வராங்க, வந்து கேட்குறாங்க. அக்கா அழாதக்கா, நீ உள்ளே வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மெயினாக இருக்காங்க அங்கே செந்தில். 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, என்னால் தாங்கவே முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா, அண்ணன் ரொம்ப 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 தங்கமானவன், ஆனால் அவனுக்கு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நாங்களாம் கூட ஏதாவது வாய் பேசுவோம், ஆனால் அண்ணன் எதுவுமே பேசவே பேசாது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். எது கொடுத்தாலும் வாங்கிக்கும். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எந்த கட்டாயமும் படுத்தாது தெரியுமா. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு. ஆனால் கடவுள் அண்ணனுக்கு இப்படி ஒரு குறையை ஏன் வச்சான்னு எனக்கு தெரியவே இல்லை. கல்யாணன்றது எவ்வளோ முக்கியமானது. ஒரு பொண்டாட்டின்றது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துலையே இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. இனிமே அந்த தங்கமயிலோட அண்ணன் சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அந்த பிள்ளைக்கு எப்படி மனசு வந்தது? மொத்த குடும்பத்தையும் நாங்களாம் என்ன தப்பு பண்ணோம்? நான், ராஜி, அரசி எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிருக்கு. ஐயோ, என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி அரசியை வந்து அப்பா கூட்டிகிட்டு போனார் அந்த குமார் பிரச்சனைக்காக. அதுவே நாங்கள் தாங்க முடியல. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதுவும் மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை அசிங்கப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நடந்ததையே நினச்சிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஏய், என்ன விட்டு கொடுத்து போகணுமா? ஆமாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ போயிட்டு அந்த தங்கமயில்கிட்ட சொன்னியா இந்த மாதிரி கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஏதாவது நீ சொல்லியிருப்படி அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. வாயை மூடுங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை. நான் போய் அவங்கள கேஸ் கொடுங்கன்னு சொன்னேன்னா? நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் போகும்போதெல்லாம் அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. இப்படி ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்போ எப்போ வந்திருக்கோம் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதுவா, எப்போ தெரியுமா வந்தது? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு புத்தியே வந்தது. அதனால தான் அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க போகிற வழி தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. அமைதியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு நாளில் கோவங்கமும் சரியாயிட்டு தங்கமயில் அங்கே போய் வாழறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. எந்த வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.
ஆமாடி மீனா, நீ சொல்கிறது எல்லாமே ஒரு வகையில் கரெக்டாக தான் இருக்குது. என்னால் கோவம் தாங்கவே முடியல. எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோள்லேயே சாஞ்சிக்கிறாரு. சரி சரி, நீங்கள் அதையே திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே 2 பேருமே அதை பற்றியே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி ரூமில் இருக்காங்க. கதிர் வராரு. வந்த உடனே அப்படியே அமைதியாக இருக்காரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. சாப்பிட்டேன், நான் இப்போ தான் சாப்பிட்டேன், அம்மா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு. என்னங்க வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. ஆ பார்க்கலாம் ராஜி, எல்லாமே நான் ஃபோனில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃப்ரெண்டுங்க தான் எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு தான் நான் போகணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இங்கே பாரு, போனால் கூட அங்கே ஏதாவது உங்களை ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்னத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ண சொல்கிற? எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன உங்கள் குடும்பம் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக இன்றைக்கி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் திருப்பி பேசிட்டு வந்தேன். இதெல்லாம் நல்லதா சொல்லு? நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகும். ஆனால் கெட்ட பேர் ஒரு செகண்டில் எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டா அந்த பேரை வந்து எந்த காரணத்தை கூட சரி பண்ணவே முடியாது. அது ரொம்ப பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். இது ஏன் தெரியவே மாட்டுது? ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அனுப்பிட்டோம். கொஞ்சம் அமைதியாக தானே இருக்கணும். அதுக்குள்ளே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எந்த தப்பும் பண்ணாத அரசி உன்னை எல்லாரையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இதெல்லாம் ரொம்ப 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 மன உளைச்சல் அதிகமாகும். இது விளையாட்டே கிடையாது. என்ன பண்ணாலும் சரி, மைண்ட்லேருந்து இந்த விஷயம் போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இந்த நிலைமை எப்போ சரியாகும்னு தெரியல. அது மட்டும் இல்லை, கேஸ் இன்னும் முடியல. கேஸ் வந்து இப்போதைக்கு வெளியே விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப் எடுப்பாங்க, இன்னும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எதுவுமே புரியல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் ராஜி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? சரி, நீ சாப்பிட்டியா? படு அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து படுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே நடந்ததையே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ! இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு? இன்னும் நகை விஷயம் தெரியாது போல. அப்படி தெரிஞ்சா அவ்வளோதான், நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. 80 பவுன் நகைல 8 பவுன் நகை மட்டும் தான் தங்க நகை. மீதி எல்லாமே அவங்க ஃப்ராடு பண்ணி போட்டிருக்காங்க. சரி, அந்த விஷயத்த சொல்லிடலாமா? சொன்னால் இப்போ கரெக்டாக இருக்குமா? ஆமாம், முன்னாடியே தெரிஞ்சு நீ ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்களே, கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். சரி, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச வேணாம். நம்ம போயிட்டு மீனா கிட்ட கேட்போம். என்ன அவங்க பிளான் போடுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி யோசிக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு ராஜி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அக்கா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு இந்த பக்கமாக வரத்துனா வரீங்களா? அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரி ராஜி, நான் வேலை முடிஞ்சோடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மீனா வராங்க. வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இரு மீனா வரேன் அப்படின்னு போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டீ கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது தெரியுமா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க அத்தை? எப்படி அத்தை உங்களால் இவ்வளோ நல்லா சமைக்க முடியுது? ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா, நீ என்ன கிண்டலாக பண்ணிகிட்டு இருக்க நிலைமையில நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை, சும்மா அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. அதனால தான் நான் மாற்றி பேசினேன். அப்படி பேசினாலாவது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க. என்னதான் நீ சொன்னாலும் சரி, நடந்ததெல்லாம் மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க, விடுங்க. சரி, ராஜி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ராஜி உள்ளே தான் இருக்கா, போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, சொல்லு ராஜி, என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நாம் வந்துட்டு அவங்க போட்ட நகை எல்லாமே போலியான நகை தான். அதில் 8 பவுன் நகை தான் தங்க நகை. நம்ம உண்மையை சொல்லிடலாமா? ஏன்னா இந்த விஷயம் அதுக்கப்புறம் தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் ராஜி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏன் நீங்கள் மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை திட்டுவாங்க. ஏற்கனவே தங்கமயில் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அடுத்த மருமகளும் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம மேலேயும் ரொம்ப கோவம் வந்துடும். அதுவும் தங்கமயில் பக்கம் எவ்வளோ கோவம் இருக்கும், அது அப்படியே நம்ம பக்கம் திரும்பிடும். இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது. அந்த நகையை பற்றி ஏதாச்சும் அவங்க கேட்டாங்கன்னா கொஞ்ச நாள் போகட்டும், அப்போது நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஏன்னா நானே வந்து அந்த முடிவெல்லாம் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி ராஜி, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், இரு. ஆனால் அந்த நகை நம்மக்கிட்ட தானே இருக்குது. நகையை அவங்க கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அப்படி நடந்தால் நம்ம நகையை பற்றி சொல்லிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு முன்ன சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வராங்க. வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து அரசியும் வராங்க, கோமதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, நான் நாளிலேருந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், போகிற இடத்துல வரவங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன கோமதி, எனக்கே நீ ஆறுதல் சொல்லிகிட்ருக்க?
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைய நான் பார்த்துட்டேன். இது என்ன விஷயமா? விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னம்மா நீ எப்போ வந்த? அப்படின்னு கேட்குறாரு. மாமா நான் வேலைக்கு போயிட்டு இப்படியே வந்தேன் மாமா. வந்த உடனே என் அத்தை டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சூப்பரா இருந்தது தெரியுமா? அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமாங்க. இவ வேற புரியாம அதையே பேசிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. சரிப்பா நல்லா இருந்ததா? சாப்பிட்டியா? சரி செந்தில் எப்படி இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. அவர் வீட்டுக்கு அங்கே வந்துருவாரு குவார்ட்டர்ஸ்க்கு. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா பார்த்து போ. சரி கோமதி நான் அங்கே வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு